கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட விதவிதமான செய்திகளோடு நம்மோடு தொடர்பு கொள்ளுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். என கண்பான தெய்வ ஜனமே, இந்த கால வேளையில உன்னோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை தியானித்து உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு போகும்போது உன் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கு இருக்கிற உலகம் மிக பயங்கரமான உலகம் மாத்திரமல்ல, அநேகரை வஞ்சிக்கிற உலகமாக இருக்கிறபடினாலே தேவனால் மீட்டு கொள்ளப்பட்டவர்களாகிய நாம், தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களாக இருக்கிற நாம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏசாயாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனால் மீட்கப்பட்டவன் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்தருக்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவி அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்கிறபடினாலே நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையை உத்தம இருதயத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் விட்டு விலகி நீ தேவனுக்கு உத்தமனாய் ஜீவிக்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். வேதம் சொல்லுகிறது, அவன் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனு உயர்ந்த அடைக்கலமாக்கும். அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உத்தமனாய் நடக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம், நீதியாய் நடக்க கற்றுக்கொள்வோம். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் கூட நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அப்படி நீ கர்த்தருக்கு உத்தமனாய் ஜீவித்தால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைக்க பண்ணுவார். நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்ல, அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை வைத்து அவன் பாதைகளை செம்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில் 1000 நஷ்டங்கள் தோல்விகள் இருந்தாலும் நாம் நீதியாய் நடக்க கற்றுக்கொள்ளுவோம், கர்த்தரை அறிந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ளுவோம். அப்படி நீ இவைகள் எல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு உத்தமனாய் ஜீவித்தால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நீ ஒரு தாழ்மையான இடத்துல அல்ல, அநேகருடைய கண்களுடைய பார்த்து ஆச்சரியப்படுத்தக்க விதமாய் தேவனாய் கர்த்தரை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய அடைக்கலம், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய வழிநடத்து எல்லாம் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். ஆகவேதான் கண்மலையின் அரண்களிலேயே கர்த்தர் நம்மை வைக்கிறார். யாரும் நம்மை தொட முடியாதபடி, யாரும் எதிர்த்து நின்று நமக்கு எதிராக அவன் காரியத்தை செய்யாதபடிக்கு தேவன் நம்மை அவருடைய அரணான பட்டணத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற மாபெரும் கிருபை, நாம் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி நாம் தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாசஸ்தலம் உயர்ந்த இடத்துல இருக்கும். உனக்கு அரணாக கர்த்தர் இருப்பார். அவர் கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு அரணாக இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளை அனுதினமும் அப்பத்தை நமக்கு தந்து நம்முடைய தண்ணீரை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறவர். இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நீதியாய் நடப்போம், உண்மையாய் நடப்போம், கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுவோம். இந்த நாட்களே தேவனை ஆராதிக்கிற கூட்டத்துக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உத்தமனை கர்த்தர் நேசிக்கிறார், நீதி உள்ளவனை கர்த்தர் நேசிக்கிறார், மகிமையானவனை கர்த்தர் நேசிக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அவர் நம்முடைய பாதையிலே கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறவர். என கண்பான தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தர் கொடுத்த எல்லா புதிய கிருபைகளுக்காக, தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துவார், நம்மை பாதுகாப்பான வழியில் நடத்துவார். ஆகவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். மகா இரக்கமும் கிருபையும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறீர். எங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய அப்பமும் தண்ணீரும் கிடைக்க செய்கிறீர். எங்களுக்கு நீர் கண்மலையாக இருந்து எங்களை அரணான கோட்டையாக பாதுகாத்துக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நீதியாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, இடுக்கண் வரும் பொழுது நாங்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் உத்தமமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவிச்சுமாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.